விசிக தலைவர் திருமாவளவன் கார் மற்றும் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியின் இருசக்கர வாகனம் மோதியதாக கூறப்படும் சம்பவம் தற்செயலாக நடந்த விபத்து என்றும் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியின் நண்பர் மணிகண்டன் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பாக எஸ்பிளனேடு காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கமளித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் போலீசாருக்கு தேவையான தகவல்களை வழங்கியதாகவும் நீதிமன்றம் வழியாக நீதி கிடைக்கும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். கீழே வண்டி எடுத்துகிட்டு போகிற டைமில் அவரோட விசிக தலைவரோட வண்டி இடிக்குது. அதன் அடிப்படையில் தான் அங்கே இந்த பிரச்சனை நடந்தது. ஏன்னா அவர் ஒரு மோட்டிவோடு வந்துட்டாருன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அவர் ஒரு மோட்டிவேஷனும் எதுவுமே கிடையாது. ரைட்டுங்களா? நம்ம வந்தது எங்களுடைய வேலைக்கோசம் நாங்கள் வரோம். அங்கேருந்து போகிற டைமில் அவங்க வண்டி இடிச்சிட்டு கடைசியில் அவங்களே நாங்கள் வேணும்னு இடித்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்களே போட்டு அடித்து அது பெரிய பிரச்சனையாக்கி பெரிய இஷ்யூ ஆக்கி சென்னை உயர்நீதிமன்றம் வெளியே விசிக தலைவர் திருமாவளவனின் கார் மற்றும் வழக்கறிஞரின் இருசக்கர வாகனம் மோதிக்கொண்டதாக கூறப்படும் விவகாரத்தில் இரு தரப்பினரும் எஸ்பிளனேட் காவல் நிலையத்திற்கு வருகை தந்தனர். முன்னதாக வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி விளக்கமளித்தார். இதையடுத்து விசிக சார்பில் வழக்கறிஞர் அணி உறுப்பினர்கள் ஆஜராகி சுமார் 3 மணி நேரம் விசாரணைக்கு ஒத்துழைத்தனர். பார் கவுன்சில் இருந்து சிசிடிவி காட்சிகளை பெற்று ஆய்வு நடந்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் கனமழையால் இளம் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சுமார் 17,000 ஏக்கர் அளவில் சம்பா நடவு செய்யப்பட்ட நிலையில் பயிர்கள் அழுகிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அரசு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. போட்டு வயலில் தண்ணியில் மிதங்குதுங்க. இன்றைக்கி 10 நாளாக தண்ணி வடி வைக்கிறோம், ஒன்றுமே வடி வைக்க முடியலைங்க. ஏன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியுதுங்க. புள்ள குட்டிலாம் படிக்க வைக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. எல்லாம் கடனாக வாங்கி போட்டு வயலில் கிடக்குங்க. எங்களால் மீண்டு வர முடியல. இந்த கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு நிவாரண தொகை ஏதாவது எங்களுக்கு நல்லது செஞ்சால் மட்டும்தான் நாங்கள் வெளியில் வர முடியுங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நான் அழுவாத குறைய பேசுகிறேங்க. எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. வருஷம் பயிர் காப்பீடு பண்ணுறோம், ஒரு வருஷம் கூட கொடுக்க மாட்டாங்க. விவசாய முழுக்க கவுந்து பண்ணுற தமிழக அரசு இந்த ஆண்டாவது எங்களுக்கு பயிர் காப்பீடு கிடைக்க உதவி ஒத்தாசம் பண்ணிங்க அப்படின்னா தான் மீண்டும் நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். 10 நாள் ஆகுது வேற விட்டு ஒன்றுமே தேராது பிறகு தண்ணி எதுவுமா கிடக்கு. தண்ணி வெடிய விட்டாலும் தண்ணி வெடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பி நாங்கள் செய்கிறதுக்கும் எங்கள்கிட்ட முதலீடு இல்லை. இது நீங்கள் பார்த்து தான் ஏதாவது எங்களுக்கு நிவாரணம் இது பண்ணணும். இயற்கையில் ஏன்னா எங்களுக்கு சாதகமாக அமையலை. கூடுதலாக தொடர்ந்து மழை பெஞ்சதுனால நாங்கள் தெளிச்சது நிறைய அழுகிடுச்சு. கூடுதலாக என்ன பிரச்சனைன்னா எங்களுக்கு வடிகால் வசதி எங்களுக்கு சரியாக சரி பண்ணி கொடுக்கல. இது எங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே உள்ள பிரச்சனை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.